எம்கசி கோர்ட் ரெக்யூர்மெண்ட்டில் எக்ஸாமினர் பெய்லிஃப் இவங்களுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பற்றின டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் இப்போ வந்த நியூ ரெக்யூர்மெண்ட்டு சோப்தார், ரெசிடென்ஷியல் அசிஸ்டண்ட் இந்த மாதிரி போஸ்டிங்ஸ்க்கான ஒரு நியூ அப்டேட்டு, அதுக்கப்புறம் ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச கீழமை நீதிமன்ற ஓஏ அண்ட் மசால்சி இந்த ரெண்டு ரெக்யூர்மெண்ட்டுக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டு ரிசல்ட்டு வந்து என்னைக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த டேட்டு, அதை பற்றி இந்த வீடியோவில் 3 விஷயத்தையும் பார்த்துடலாம் ஒரே வீடியோலையே. ஃபர்ஸ்ட் அப்டேட் வந்து மாவட்ட மற்றும் தாலுகா நீதிமன்ற ஆட்சேர்ப்பு கீழே எக்ஸாமினர், ரீடர், பெய்லிஃப் இந்த மாதிரி போஸ்டிங்க்கான இன்டர்வியூலாம் முடிச்சு அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்காக வெயிட் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கான அப்டேட் தான் பார்த்தீங்கன்னா வரிசையாக வந்துட்டு தான் இருக்குது. இதுக்கு முன்னால் திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் தமிழகத்திலே முதன்முறையாக அந்த டிஸ்ட்ரிக்டில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து பற்றின டீடைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா, அதை பற்றி வீடியோ போட்டிருந்தோம். இப்போ ரீசெண்டாக பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டில் அப்டேட் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்லேயும் நான் வந்து இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த 2 டிஸ்ட்ரிக்ட்லையும் பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி காலைல 10 மணிக்கு டைரெக்டாக வர சொல்லியிருக்காங்க கோர்ட்டுக்கு, மாவட்ட நீதிமன்றத்துக்கு வர சொல்லியிருக்காங்க செலக்ட் ஆன பர்சன்ஸை. ஓகேங்களா, இப்படியே தான் இது மட்டும் இல்லை, இப்படியே தான் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக 1 by 1 அப்டேட் வந்துடும். ஓகேங்களா, இந்த மே மந்த்துக்குள்ளே மே எண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 1 by 1 ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒரு 4 டிஸ்ட்ரிக்டாக 3 டிஸ்ட்ரிக்டாக வரிசையாக அப்டேட் வந்துகிட்டே தான் இருக்கும். இதை பற்றி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் ஆர்டரை பற்றின அப்டேட்ஸ்லாம் வந்துட்டு தான் இருக்கும். வர குயிக்காக நானுமே நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக ஷேர் பண்ணுறேன். இப்படி ஓவராலாக தமிழ்நாட்டில் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் இந்த விஷயத்தை நடத்தி முடிச்சு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஜூன் 2ஆம் தேதிக்கு முன்னாலேயே எல்லாருமே ஜாபில் இருப்பாங்க. ஜூன் 2ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் தமிழ்நாடு லெவலில் இந்த எக்ஸாமினர், பெய்லிஃப்லாம் இப்போ ஜாபு செலக்ட் ஆனவங்க கண்டிப்பாக ஜாபுக்கு போயிட்டு இருப்பாங்க. ஜூன் மந்த் ஸ்டார்டிங்லேருந்தே ஜாபுக்குலாம் போயிட்டு தான் இருப்பாங்க. அடுத்த அப்டேட் வந்து இதே கீழமை நீதிமன்ற தேர்வில் அந்த ஆட்சேர்ப்புக்கு கீழே ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், காப்பீஸ் அட்டெண்டர் சொல்லி ஒரு விதமான நோட்டிஃபிகேஷன், அதுக்கப்புறமா மசால்சி அண்ட் ஆல் அதர் போஸ்டிங் சொல்லி அது இன்னொரு விதமான நோட்டிஃபிகேஷன். இப்படி இந்த 2 விதமான நோட்டிஃபிகேஷனுக்குமே பார்த்தீங்கன்னா அவங்க ரிட்டன் எக்ஸாம் எழுதி முடிச்சு அந்த ரிசல்ட் மார்க்கை பார்த்ததுக்கு பிறகு இவங்க அந்த செலெக்ஷன் லிஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஷார்ட் லிஸ்ட்காக வெயிட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த மே 3rd வீக் எண்டில் அந்த ஷார்ட் லிஸ்ட் அப்படின்றது பப்ளிஷ் ஆகிடும். எப்படியும் அந்த மே 3rd வீக் எண்டில் உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் வரலன்னா கூட நம்ம வர வச்சுருவோம். எப்படி வர வைப்போம்னு உங்களுக்கு தெரியும். நம்ம தான் அந்த மெயில் பண்ணி வர வைப்போமே, இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக வந்துடும் மே 3rd வீக் எண்டுக்குள்ளே. ஓகேவா, அடுத்து இப்போ ரீசெண்டாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தது பார்த்தீங்களா, மெட்ராஸ் ஹைகோர்ட் அண்ட் மதுரை பெஞ்ச் 2 முக்கியமான மெயின் கோர்ட்டுக்கு மட்டும் அந்த சோப்தார், ரெசிடென்ஷியல் அசிஸ்டண்ட்டு, ஸ்வீப்பர்னு சொல்லி 2 விதமான நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா, அதில் வந்து ஃபீஸ் பேமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட்டு தான். இதுக்கு முன்னாடி நீங்கள் கீழமை நீதிமன்ற ஆட்சேர்ப்புக்கெலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேங்க்கில் போய் சலான் மூலமாக பணம் கட்டுற மாதிரி இருந்துச்சு. பட் இதுக்கெலாம் வந்து ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட்டு தான், டிஜிட்டல் மெத்தட், ஜிபே, ஃபோன்பே அந்த மாதிரி தான். அதே மாதிரி ஒவ்வொரு போஸ்டிங்குமே 500 ரூபா அப்படின்ற மாதிரி தவறான எண்ணத்தில் இருக்கீங்க. அப்படி கிடையாது. இது வந்து இப்போ ஒரு நோட்டிஃபிகேஷனில் ஒரு 4-5 போஸ்டிங் இருக்குது வச்சுக்கோங்களேன், அந்த 4-5 போஸ்டிங் சேர்த்தே 500 ரூபா தான். அடுத்து இன்னொரு ரெக்யூர்மெண்ட் இந்த ஸ்வீப்பர் இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயுமே 4-5 போஸ்டிங் இருக்குன்னா அந்த 4-5 போஸ்டிங்குமே சேர்த்தே 500 ரூபா மட்டும்தான். இதை ஏன் சொல்கிறேன்னா, இந்த கீழமை நீதிமன்ற ஆட்சேர்ப்புக்கெல்லாம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்னா தனியாக 500 ரூபா, அதே ரெக்யூர்மெண்ட்டில் அந்த காப்பீஸ் அட்டெண்டர்னா அதுக்கு தனியாக 500 ரூபா அப்படிலாம் இருந்தது. பட் இங்கே இது எப்படி கிடையாது. ஒரு நோட்டிஃபிகேஷனில் 4 போஸ்டிங் சேர்த்தே தான் அந்த 500 அப்படின்றது பேமெண்ட் அப்படின்றது வாங்கிக்கிறாங்க. இப்படி இந்த நியூ ரெக்யூர்மெண்ட்டில் பே பண்ணுறது ஆன்லைன் பேமெண்ட்டில் தான் இருக்குது ஈஸியாக அப்படின்ற விஷயமும், அதுக்கப்புறம் ஆல் போஸ்டிங்ஸுமே சேர்த்து ஒரு ரெக்யூர்மெண்ட்டில் வெறும் 500 ரூபா மட்டும் பே பண்ணாலே போதுன்ற விஷயம். இந்த விஷயம்லாம் பெரும்பாலான நபர்களுக்கு ஏன் தெரிகிறது இல்லை அப்படின்னா, இதுக்கு யாரும் அப்ளை பண்ணுறதே இல்லை. காம்படிஷன் ரொம்ப கம்மியாக இருக்குங்க, ரொம்ப கம்மியாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி சிவகங்கை மாவட்டத்தில் நியூவான கடைசி அப்டேட் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஜாபுக்காக 100 பேர் கூட இதுவரை அப்ளையே பண்ணலை அப்படின்ற செய்தி கிடச்சிருக்கு. 100 பேர் கூட அப்ளை பண்ணலை. அந்த சிவகங்கை டோட்டலாக ஒரு மாவட்டத்தில் சேர்த்தே நான் சொல்ல வரேன்.